Hi students, welcome to Valalar Metric Higher Secondary School, Kollukarankuttai. I am Arigraj, physics teacher. Today we are going to discuss about current loop as a magnetic dipole. Already we have discussed about current carrying wire is associated with the magnetic field. Based on that, we have studied magnetic induction due to the circular coil carrying a current. அப்ப சர்க்குலர் காயில்ல போகக்கூடிய கரண்ட்டை பொறுத்து நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ப்ரொடியூஸ்ட் ஆகும் அலாங் இட்ஸ் ஆக்சிஸ் அட் ஏ டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். அதனுடைய ஃபார்முலா தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. மியூ நாட் ஐ ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேர்னுக்கு மட்டும்தான் எடுத்துருக்குறோம். ஏன்னா இங்கே நம்ம பார்க்க போகிறது கரண்ட் லூப் அஸ் ஏ மேக்னெட்டிக் டைபோல். ஒரு கரண்ட் லூப் எப்படி மேக்னெட்டிக் டைபோலா பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு பார் மேக்னெட் அப்படின்றது which having two poles சவுத் அண்ட் நார்த். இதனுடைய போல் ஸ்ட்ரென்த் QM அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் PM is equal to போல் ஸ்ட்ரென்த் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போல். இது வந்து 2L அப்படின்னாக்க QM இன்ட்டு 2L அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணுவோம். இதுதான் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். Here we are going to discuss current loop as a magnetic dipole. இது ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்டா பார்க்கலாம். இப்போ நம்ம இங்க வந்து சர்க்குலர் காயில்ல ப்ரொடியூஸ்ட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன் along the axis at a distance Zல. இப்போ இதுல ரேடியஸ் ஆஃப் த காயிலை கம்பேர் பண்றப்ப நம்ம பாயிண்ட் P, அதாவது நம்ம ஒரு Z டிஸ்டன்ஸ் எடுத்துப்போம். Z is very very greater than R. அப்ப இந்த இடத்துல R square can be neglected. denominatorல R square neglect பண்ணிட்டீங்கன்னா you will be get denominator term மட்டும் ரைட் பண்றேன் Z square whole power 3/2 னு வரும். அப்ப இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிருச்சுனா only Z cube தான் வரும். அத தான் இங்க நம்ம denominatorல ரைட் பண்ணிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலால numerator and denominator is multiplied by pi and pi. numeratorல pi ஆல மல்டிப்ளை பண்ணி denominator pi ஆல டிவைட் பண்றோம், அவ்வளவுதான். அப்ப மொத்தமா உங்களுக்கு pi கிடைச்சிருச்சு. ஏன் சார் அப்படின்னா இங்க pi r ஸ்கொயர் உடைய பிளேஸ்ல ஏரியா ஆஃப் த காயில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா, the circle having a radius r னா அதனுடைய ஏரியா a equal to pi r ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அதுதான் நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஏரியா ஆஃப் த காயில் ஏக்கு பதிலா pi r ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இந்த ஃபார்முலா மேலும் இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மியூ நாட் 2IA by 4 pi Z கியூப்னு இருக்கு. மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அலாங் த ஆக்சியல் லைன் நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த இடத்துல என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க B vector equal to மியூ நாட் by 4 pi 2p vector divided by அந்த இடத்துல நம்ம r cube இங்க k கேப்னு படிப்போம். அப்ப இங்க டிஸ்டன்ஸ் தான், இங்க z cube அதுவும் இங்க டிஸ்டன்ஸ் தான். இந்த பிளேஸ் ஆஃப் IA இங்க வந்து என்ன சார் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா p இருக்கு. அப்ப p equal to IA. p is nothing but magnetic moment, dipole moment. அப்ப that is the product of current flowing through the loop and area of the loop. That will give the magnetic dipole moment. இதனுடைய யூனிட் சம்டைம்ஸ் கேட்டாங்கன்னா ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் தான் இதனுடைய யூனிட். நெக்ஸ்ட் இதனுடைய டெஃபினேஷன் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் எனி கரண்ட் லூப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ஏரியா ஆஃப் த லூப். தட் இஸ் a important 2 mark question. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை பேஸ் பண்ணி இதனுடைய மேக்னெட்டிக் மொமெண்டனுடைய டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன சார் செய்யணும் அப்படின்னா நம்ம ரைட் ஹேண்டை ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி தம்பை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. there the curling finger will point out the direction of the current. அப்ப curling fingers direction of the current point out பண்ணிச்சு அப்படின்னா if is must. then the thumb stretched out இருக்குல்ல, அந்த thumb finger எதை பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா magnetic moment of the current loop
பாயிண்ட் அவுட் பண்ணோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இங்க நம்ம வந்து என் ரூல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க டேபிள்ல. என் ரூல் அப்படின்றது எதுக்கு சார்னா த மேக்னெட்டிக் பொலாரிட்டி. அப்போ ஒரு கரண்ட் லூப்னுடைய மேக்னெட்டிக் பொலாரிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we can use என் ரூல். இதை நம்ம வந்து சொலினாய்டுல நல்லா அழகா டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் வெரி சிம்பிள். கரண்ட்டுடைய டைரக்ஷன் கிளாக் வைஸா இருந்ததுன்னா நம்ம பார்த்தது வந்து சவுத் போல். கரண்ட்டுடைய டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸா இருந்ததுன்னா தட் இஸ் நார்த் போல். ஓகேவா? அப்ப பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் the magnetic polarity is given here. Okay, thank you students.